நிறைய டைப் ஆஃப் ஜெல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து விட்டாசி ஜெல். விட்டாசி வந்து ஸ்கின் க்ளோயிங்காக ப்ரொடெக்டிங்காக கொடுக்குறோம். கம்ப்ளீட்லி ஆரஞ்ச் ஜெல் இது. இது வந்து ஒயிட் க்ளோ ஜெல், ஸ்கின் லைட்னிங்காக கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் ஃபார் ஆல் டைப் ஸ்கின், ஆல் டைப் ஹேர். வந்து குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் மைல்டு. இதில் எந்த விதமான கலர்ஸ் ஆர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஃப்ரேக்ரன்ஸ் கூட நம்ம அரோமா தெரப்பி ஃப்ரேக்ரன்ஸ் எல்லா ஜெல்லுக்கும் ஆட் பண்ணுவோம். பட் ஆனால் இதுக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ணலாம். பியூர் கிறிஸ்டல் கிளியர் ஜெல். ஆலோவேராவை அப்படியே ஆர்கானிக் ஆலோவேராவை நம்ம இது பண்ணியிருக்கோம். இது வந்து ரோஸ் ஜெல். ஏமா ஆனியன் ஜெல் மாதிரியே இருக்குது. ரோஸ் ஜெல். ஸோ வந்து ஒரு பன்னீர் ரோஸோட ஸ்மெல் அப்படியே இதில் இருக்குது. வந்து இது கம்ப்ளீட் மாய்ஸ்சரைசிங் ஜெல் ஃபார் ஆல் டைப் ஸ்கின். ஸோ இந்த ரோஸ் ஜெல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து கூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வந்து உங்களுக்கு பர்னிங் சென்சேஷன், இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். ஆக்னி இருந்ததுனாலும் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல் டைப் ஸ்கின் என்ன ப்ராப்ளம் இருந்ததுனாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஸ்பூன் எடுத்துவாங்க. க்ளோ ஜெல், அதாவது அல்ஃபா ஹைட்ரேட்டிங் ஆசிட் ஜெல். வாட்டர்மெலன் ஜெல் பற்றி நிறைய பேசியிருக்கோம். வந்து ஸ்கின் கூலிங்காக கொடுத்துட்ருக்கோம். அண்ட் தென் வந்து ஹைட்ரேட்டிங் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் AHA இருக்குது. ஹைட்ரேட்டிங் ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சூப்பர் ஹைட்ரேட்டிங் கொடுக்கும், சூப்பர் க்ளோ கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் பூர்ணிமா ரமேஷ் மேம். தேங்க்யூ ஸோ மச். வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். திஸ் இஸ் வாட்டர்மெலன் AHA க்ளோ ஜெல். அண்ட் தென் வந்து இன்னொரு சூப்பரான ஜெல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஜெல். திஸ் இஸ் ரைஸ் வாட்டர் ஜெல் ஃபார் கொரியன் கிளாசி ஸ்கின். வந்து நிறைய பேர் இந்த கொரியன் கிளாசி ஸ்கின் மேலே வந்து அப்படியே ரொம்ப ஓவராக க்ரேஸ் ஆகி எனக்கும் அந்த மாதிரி ஸ்கின் வேணும், அந்த கொரியன் சீரீஸ் அண்ட் தென் வந்து மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு கிளியர் ஸ்கின் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஆக்னி அண்ட் தென் மார்க்ஸ்லாம் இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கின்காக நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம். திஸ் இஸ் ரைஸ் வாட்டர் ஜெல் ஃபார் ஆல் டைப் ஸ்கின், ஆல் ஏஜஸ். எஸ் ரோஸ் ஜெல். வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் ரெஜுவினேட் க்ரீம் கேட்டிருக்கீங்க. ரெஜுவினேட் க்ரீம் வந்து ஆக்சுவலி ஒரு ஆன்டி ஏஜிங் க்ரீம். ஸோ வந்து கம்ப்ளீட் கேர் ஃபார் ஸ்கின். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கின் ரிப்பேர் க்ரீம் கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, சேம் அதே ப்ராசஸ் வந்து ரெஜுவினேட் க்ரீம் செய்யும் மேம். ஸோ நைட் க்ரீம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட நரிஷிங்காகவும் அண்ட் தென் வந்து லைன்ஸ் அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகணும். அண்ட் தென் வந்து ஸ்கின்னுக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்கணும் அப்படின்றது தான். நைட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் கம்மியாகும். அண்ட் தென் வந்து ஸ்கின் சூப்பர் க்ளோவாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து ரெஜுவினேட் க்ரீம் கொடுக்குறோம். ரெஜுவினேட் க்ரீம் அண்ட் தென் வந்து ஒயிட் க்ளோ க்ரீம், ஆல்மண்ட் அண்ட் தென் செஃப்ரான் க்ரீம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைட் க்ரீம்ஸோட சேர்ந்தது. அண்ட் தென் ஆலோவேரா க்ரீம், ரைஸ் க்ரீம் இதெல்லாமே வந்து நைட் க்ரீம்ஸ். அது வந்து SPF கிடையாது. ஸோ சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் கிடையாது. ஒன்லி அது நைட் க்ரீம்ஸ். நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணணும், டே டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கின் லைட்னிங் க்ரீம் அண்ட் தென் வந்து நம்மளோட அல்ட்ரா ரேடியன்ஸ் க்ரீம், வந்து அல்ட்ரா ரேடியன்ஸ் க்ரீம், சில்க் வெல்வெட் க்ரீம் அண்ட் தென் வந்து ஸ்கின் லைட்னிங் க்ரீம் அண்ட் தென் ஜெல் க்ரீம் இதெல்லாம் வந்து SPF ஓட இருக்குது. ஸோ எல்லாமே வந்து SPF 45 கொடுத்துட்ருக்கோம்.